சரி. அப்ப மூன்று பேரும் வந்து தங்களுக்குள்ள சமனண்டா நாங்கள் என்ன பெருமானம்னு தெரியாது. வர பெருமானம் சுருக்க வர்றது. அப்ப நான் அதை கே என்ற ஒரு மாறிலின்னு எடுத்துக்கலாம். கே என்ற ஒரு மாறிலி. லொக் எக்ஸுங்கள் y மைனஸ் செட் இது ஒரு பெருமானம் பெறும் சுருக்க. லொக் வையுங்கள் செட் மைனஸ் எக்ஸ் இது ஒரு பெருமானம். இப்ப வர மூன்று பேற்ற பெருமானம் என்ன ஒரே ஆன்சரா தான் பெறணும். இவர் 5 இவரும் வந்து 5 வரணும். மற்றவரும் என்ன 5 வரணும். அப்ப எங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு தெரியாது. அப்ப நான் அவரை கே என்று எடுத்துக்கொள்றேன். கே என்றது மாறிலி. இனி அந்த கே என்ன செய்யலாம் தனித்தனியே போடலாம். look எக்ஸுங்கள் y மைனஸ் செட் ஈக்குவல் டு என்னது கே. குறுக்க பெருக்கி விட்டோம்டா look எக்ஸ் ஈக்குவல் டு கே பெருக்கி விடுவான் கே இன்டு சாரி கே என்ன கே இன்டு y மைனஸ் கே இன்டு செட் என்று வரப்போகுது. இவர் முதலாவது சாம்பாடு. அடுத்தது லொக் வையுங்கள் செட் மைனஸ் எக்ஸையும் போடலாம். லொக் வையுங்கள் செட் மைனஸ் எக்ஸ் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். அவரை கே என்று போடலாம். அவரும் கே. இப்ப இவரை குறுக்க பெருக்கி விட்டோம்னா லொக் வை ஈக்குவல் டு கே செட் கே இன்டு செட் மைனஸ் கே இன்டு எக்ஸ். கே இன்டு எக்ஸ் என்று வரப்போகுது. இவருக்கு நான் சாம்பாடு இவர் ரெண்டாவது சாம்பாடு. அடுத்தது மூன்றாவது லொக் சட்டுங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் அது ஈக்குவல் டு கே. மூன்று பேரையும் தனித்தனியே கேக்கு சாப்பிடுத்துறோம். இதுல இருந்து வரப்போகுது லொக் செட் ஈக்குவல் டு கே இன்டு எக்ஸ் மைனஸ் கே இன்டு ஒய். இது மூணாம் சாம்பாடு. ரைட். உங்களுக்கு என்ன காட்ட சொன்னது? மூன்று சாம்பாடு எடுத்துட்டோம். இனி அந்த மூன்று சாம்பாடையும் என்ன காட்ட சொன்னதோ அதை வச்சு கொண்டு தான் யோசிப்பேன். மூன்று சாம்பாட்டையும் கூட்ட போறோமா கழிக்க போறோமா என்ன செய்ய போறோம்ண்டு அந்த மூன்று சாம்பாட்டையும் வச்சுக்கொண்டு இப்போ பார்ப்போம். எங்களுக்கு என்ன கேட்டிருக்கு XY செட் ஈக்குவல் டு 1. XY செட் ஈக்குவல் டு 1 ஆரம்பத்தில் என்ன இருந்திருக்கும் லொக்குகளோட கூட்டுப்பட்டு இருக்கும். லொக் எக்ஸ் பிளஸ் லொக் y பிளஸ் லொக் செட் இருந்திருக்கணும். இப்படி இருந்திருக்கும். இப்படி இருந்தா தான் அடுத்த ஸ்டெப் என்னது மடக்கைகள் கூட்டுப்படும் போது அடுக்குகள் வந்து பெருக்கப்படும் XY செட் பெருக்கப்பட்டு இப்படி வந்திருக்கும். இப்போ எனக்கு விளங்கிட்டு லொக் எக்ஸை காணணும், லொக் வையை காணணும், லொக் செட்டை காணணும். என்ன செய்யணும் மூண்டையும் கூட்டி விடணும். இப்போ நான் முதலாவது சாம்பாட்டையும் ரெண்டாவது சாம்பாட்டையும் பிளஸ் மூன்றாவது சாம்பாட்டையும் என்ன செய்யறேன் கூட்டி விடுறேன். மூன்று சாம்பாட்டையும் கூட்டி விட்டேன்டா இடப்பக்கத்தில் என்ன வரப்போகுது லொக் எக்ஸ் ஆக லொக் வை லொக் எக்ஸ் ஆக லொக் வை ஆக லொக் செட் பாருங்க. அவ்வளோ கூட்டுப்பட்டா எனக்கு தெரிஞ்சாது 0 ஃபுல்லாக போகும். நான் ஒரு ஸ்டெப் என்ன செய்யறேன் போனோம்டா கூட்டி காட்டுறேன். லொக் எக்ஸில் என்ன வரப்போகுது கே இன்டு வை இருக்குது. கே இன்டு வை கே வை மைனஸ் கே செட் கே இன்டு செட். அடுத்தது லொக் வையில் பார்த்தீங்கன்னா கே செட் கே இன்டு செட் மைனஸ் கே இன்டு எக்ஸ். அடுத்தது லொக் செட்டில் பார்த்தீங்கன்னா கே இன்டு எக்ஸ் மைனஸ் கே இன்டு வை ரைட். இவ்வளவு இருக்குது. இப்போ பாருங்க எல்லாம் விட்டுப்பட்டோம். என்ன கேவையும் மைனஸ் கேவை இல்லை மைனஸ் கே செட் பிளஸ் கே செட் விட்டுப்பட்டுரும். மைனஸ் கே எக்ஸ் பிளஸ் கே எக்ஸ் விட்டுப்பட்டுரும். ஸோ இங்கே வர ஆன்சர் வந்து 0. இங்கே மடக்கைகள் இங்கே பார்க்கணும். இதில் அடி காணையில அப்போ அடி என்ன அடி பொதுவான ஒரு அடி 10 இருக்குது. பொதுவான ஒரு அடி என்ன இருக்க போகுது
10 இருக்கும். அப்ப அந்த 10 சில நேரம் போட்டு காட்ட மாட்டாங்க. அப்ப இங்க இந்த XY செட் அண்ட் XY செட் எல்லாமே என்னது அடுக்குகள் அடுக்கு. அப்ப இவரை நாங்கள் மடக்க ரூல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணினோம்டா அடுக்குகள் பெருக்கப்பட போகுது என்ன பெருக்கப்பட்டா XY செட். இனி லோக் XY செட் இருந்ததுண்டா செட் ஈக்குவல் டு நான் இந்த 0வை போட்டுக்கொள்ளலாம் லோக் 1. இதில் இருந்து கொண்டு நீங்க என்ன செய்யலாம் XY செட் ஈக்குவல் டு 1 நாங்கள் முதல்ல காட்ட வேண்டி வந்துட்டு இதோ இப்படி காட்டலாம். அப்படி இல்லாட்டி இப்படியும் போகலாம். அப்படி சொல்லுங்க பார்ப்போம். வளமையை நாங்கள் வந்து இந்த இப்படி இதில் எழுதி காட்டுற பாருங்க ரெட் கலர் இதில் பாருங்க எழுதுறேன். வளமை எப்படி இருக்குதானே இங்கே லோக் 10 எக்ஸாம்பிள் 3 இருந்தேன்டா இதை நாங்கள் என்ன செய்யறாங்க ஒன்று இந்த 3 லொக்கின்ற வடிவத்துக்கு மாற்றி போட்டு எக்ஸை காண்றாங்க. அப்படி இல்லாட்டி வேறு என்ன செய்யறாங்க ஒருடைய சுட்டிக்கு மாற்றி விடுறாங்க. இப்படி எக்ஸ் ஈக்குவல் டு 8 வருது என்ன இப்படி செய்யறாங்க. அப்படி இல்லாட்டி என்ன செய்யறாங்க லொக் 10 எக்ஸை எக்ஸ் இருக்குது 3 எழுதுறான் 3 இப்படி எழுதுறாங்கடா லொக் 10 2 3 இப்படி போட்டு போட்டு என்ன செய்யறாங்க லொக் 2 லொக்கும் போனா 2 3 இப்படி பார்க்குறாங்க எக்ஸ் ஈக்குவல் டு 2 3. இப்போ அதே இப்படி அப்போ இது இப்போ இந்த ஐடி இப்போ பார்த்துட்டோம். இந்த ஐடி இப்போ நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ இந்த ஐடி இப்போ பார்த்துருக்குறோம்டா இப்போ உங்கள்கிட்ட கேள்வி வரலாம் மடக்கையாக இருக்கிறது சுட்டிக்கு மாற்ற இயலாதோண்டு கேள்வி வரலாம். மடக்கையாக இருக்கிறது சுட்டிக்கு மாற்ற இயலாதோண்டு. அப்போ இவரை நீங்கள் வேணுமெண்டா சுட்டிக்கு மாற்றி பார்க்கலாம். எப்படி சுட்டிக்கு மாற்றலாம் பாருங்கோ லொக் என்ன இருக்குது XY செட் லொக் XY செட் ஈக்குவல் டு எத்தனை 1. இவரை என்ன செய்யலாம் இவரை நாங்கள் சுட்டிக்கு மாற்றி பார்க்கலாம். சுட்டிக்கு மாற்றினோம்டா வேற இதில் உங்களுக்கு தெரியும் அடி என்ன இருக்குது 10 இருக்க போகுது. ஸோ இதில் 0 இருக்குது இதில் 0 இருக்குது 10 இருந்தேன்டா இனி 10 0 ஈக்குவல் டு என்ன வர போகுது XY செட் 10 எந்த நம்பர் நேம் 0 அடுக்கு என்னது 1. ஸோ XY செட் ஈக்குவல் டு 1 இந்த மாதிரியும் போகலாம். இப்படியும் காட்டலாம். இல்லாட்டி 0வை 0த்தை மடக்கின வடிவத்துக்கு மாற்றி போட்டும் செய்யலாம். ஏதோ 2 ஐடியா இருக்குது. 2 வழியாலையும் நீங்கள் செய்யலாம். சரியா ரைட். இப்போ இது ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கோ அடுத்து என்ன கேட்குறாங்க எக்ஸிൻ്റെ எக்ஸாம் அடுக்கு பையிൻ്റെ பையாம் அடுக்கு செட்டினுடைய செட்டாம் அடுக்கு ஈக்குவல் டு 1 என காட்டுங்க. இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு பாருங்கோ இங்கேயும் 3ம் மடக்கைய வந்து என்ன செஞ்சிருக்கணும் கூட்டுப்பட்டு தான் இருந்திருக்கணும். மடக்க கூட்டுப்பட்டு இருந்தபடியாத்தான் இப்படி பெருக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு விளங்கிடும் எந்தெந்த மடக்கையை நீங்கள் காணணும் லொக் எக்ஸினுடைய எக்ஸை காணத்தான் வேணும். அதே மாதிரி லொக் வையினுடைய வையை காணணும் லொக் செட்டினுடைய செட்டை காணணும். அந்த 3ஐயும் கண்டு 3ஐயும் கூட்டி விட்டீங்கன்னா அது வந்துடும். ரைட் அது வந்துடும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் எக்ஸினுடைய எக்ஸை காணணுமெண்டா ஆரம்பத்தில் என்ன செய்யணும் முன்னுக்கு தான் எக்ஸ் இருந்திருக்கணும். முன்னுக்கு எக்ஸ் இருந்தால் தான் அது அப்படியே அடுத்த ஸ்டெப்பில் மேலே வரும். இப்போ எனக்கு வேறு ஐடியா விளங்கிட்டு என்ன செய்கிறேன் முதலாவது சமன்பாட்டை நேரடி எழுத போகிறேன். முதலாவது சமன்பாட்டை யாரோட பெருக்கிறேன் எக்ஸால பெருக்கிறேன். அதோட கூட்டுறேன். 2வது சமன்பாட்டை வையால பெருக்கி எனக்கு ஒரு வை வேணும் இந்த வை வேணும் கொண்டு நாங்களே முதலாவது சமன்பாட்டை எக்ஸால பெருக்கி போட்டு என்ன செய்வோம் இங்கே பாருங்க இங்கே இந்த ரெட் கலர் அழுகிறேன் முதலாவது சமன்பாட்டை பாருங்க முதலாவது சமன்பாட்டை எக்ஸால பெருக்கி போட்டு அடுத்த கட்டம் என்ன செய்வோம் இந்த எக்ஸை இங்கே மேலே போடுவோம். இப்படி தனித்தனியை கண்டு போட்டு என்ன செய்வோம் கூட்டுவோம். நான் தனித்தனியை கண்டு கூட்டாமல் என்ன செய்கிறேன் ஒரே அடியாகவே கூட்டி விட்றேன். ஸோ 2வது சமன்பாட்டை பையால ப்ளஸ் 3வது சமன்பாட்டை யாரால பெருக்க போகிறேன் சட்டால பெருக்கி கூட்டி விட்றேன். அவ்வளோதான் சட்டால பெருக்கி போட்டு கூட்டி விட்றேன். அப்போ இதில் பெருக்கமே இதில் ஒரு பெருக்கம் வரப்போகுது. ரைட் இப்போ கூட்டி விட்டீங்கடா பாருங்க இடப்பக்கம் என்ன வந்துடும்
இடப்பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டு லோக் எக்ஸ் ப்ளஸ் y இன்டு லோக் y. இது ஈஸியான கேள்வி. y இன்டு லோக் y ப்ளஸ் z இன்டு லோக் z ஈக்குவல் டு பாருங்கோ என்ன செய்ய போகிறோம் அங்கே எக்ஸால பிறக்க போகிறோம் என்ன அப்போ முதலாவதுல வரும் எக்ஸை தனித்தனி போட்டு விட்டோம்டா கே எக் கே இன் கே வை எக்ஸ்ன்னு போடுறேன் பின்னுக்கு போடுறேன் எக்ஸை கே வை எக்ஸ் மைனஸ் கே செட் எக்ஸ் பாருங்கோ ப்ளஸ் அடுத்தது என்னது ரெண்டாம் சமன்பாட்டில் கே செட் கே இன்டு செட் எக்ஸ் என்ன கே இன்டு செட் எக்ஸ் மைனஸ் கே இன்டு எக்ஸ் வர்க்கம் மட்டும் வருமே கே இன்டு எக்ஸ் வர்க்கம் வரப்போகுது பாருங்க ரெண்டாம் சமன்பாட்டை ரெண்டால பெருக்கிறேன் யாரால எக்ஸால பெருக்கிறேன் அடுத்தது ப்ளஸ் மூன்றாம் சமன்பாடு அப்போ அங்கே என்ன வரப்போகுது கே இன்டு எக்ஸ் வர்க்கம் ரைட் கே இன்டு எக்ஸ் வர்க்கம் மைனஸ் கே இன்டு வை எக்ஸ் மைனஸ் கே இன்டு வை எக்ஸ் இப்போ வேறு வெட்ட வேண்டிய எல்லாத்தையும் வெட்டு இதுலேயும் ஆரை வெட்ட போடும்போது இவரும் இவரும் இல்லை மைனஸ் கே எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் கே எக்ஸ் வர்க்கம் இல்லை இவரும் இவரும் இல்லை அப்போ இங்கேயும் இல்லாமல் என்ன செய்யுது வெட்டுப்படுது பாருங்க ஈஸியாக வந்துட்டு இனி இந்த எக்ஸ் என்னென்னு போப்பது முன்னுக்கு போப்பது முன்னுக்கு அதாவது மேலே இந்த மேலே போப்பது ஸோ மேலே போயிட்டுண்டா எக்ஸினுடைய எக்ஸ் என்று வரும் மேலே ப்ளஸ் லோக் வையினுடைய வை ப்ளஸ் லோக் செட்டினுடைய செட் ஈக்குவல் டு வளம் என்னது 0. ஸோ இப்போ மடக்கைகள் கூட்டுப்படும் போது அடுக்குகள் என்ன செய்ய போகுது பெருக்கப்படும் எக்ஸினுடைய எக்ஸ் வையினுடைய வை செட்டினுடைய செட் ஈக்குவல் டு அந்த 0வை போட்டுக்கொள்கிறேன் நான் லொக் ஒன்றுன்னு போட்டுக்கொள்கிறேன் ஸோ எக்ஸினுடைய எக்ஸ் வையினுடைய வை செட்டினுடைய செட் ஈக்குவல் டு 1 ஒரு கஷ்டமும் இல்லை அவ்வளோத்தையும் கேள்வியை கேன்னு எடுத்துக்கொள்கிறோம் ஏன் கேன்னு எடுத்துக்கொள்கிறோம் மூன்று பேரும் தங்களுக்குள்ள சமன் மூன்று தங்களுக்குள்ள சமன்ண்டா ஒரு மூன்று பேரும் 5 5 5 வந்ததுண்டா இல்லாட்டி 10 10 வந்துண்டா மூன்று பேரும் என்னவாம் தங்களுக்குள்ள சமனாக இருக்க போகிறோம் அப்போ எனக்கு என்ன பெருமானம் வரும்னு தெரியாது என்ன அப்போ அதை நான் சும்மா கே என்ற ஒரு பெருமானம் வச்சுக்கிறேன் கே இனி என்ன செய்யறது மூன்று பேரும் கேக்கு சமன்ண்டா குறுக்க பெருக்கிறது இனி லொக் எக்ஸ் லொக் வை லொக் செட்டை காண்றது கண்டு போட்டு பிறகு கேள்வியை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யணும் சமன்பாட்டை பாருங்க எக்ஸ் வை செட் ஈக்குவல் டு 1 அப்போ எனக்கு விளங்கிறோம் மூண்டையும் கூட்டத்தான் வேணும் மூன்று லொக்கையும் கூட்டினா தான் அடுத்த கட்டம் எக்ஸ் வை செட் என்று வரும் அப்போ இது நீங்கள் ஒரு ஸ்டெப் மனதால் யோசிக்கணும் அதே மாதிரி தான் நீ வரும் எக்ஸினுடைய எக்ஸாம் எடுக்கு வைனுடைய வையாம் எடுக்கு செட்டுடைய செட்டாம் எடுக்கு ஈக்குவல் டு 1 இதை நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் யோசிக்கணும் அப்போ என்னோட இது காணணும் மூன்று பேரும் லொக்குள்ளே இருந்திருக்கு அதுக்கு முதல் ஸ்டெப் எப்படி இருந்திருக்கு இந்த வேர் இதில் இருந்து சொல்கிறேன் வேர் இந்த இப்படி இருந்திருக்கு பெருக்கமாக இருந்திருக்குமாண்டா கட்டாயம் கூட்டுப்பட்டுருக்கணும் இப்படி இப்போ இந்த ரிவர்ஸில் போகிறேன் இப்படி இருந்திருக்கணும்டா கட்டாயம் லொக் எக்ஸ் எக்ஸால் தான் பெருக்கிருக்கணும் லொக் வையால் தான் பெருக்கிருக்கணும் லொக் செட்டால் தான் பெருக்கிருக்கணும் இப்போ அதை வச்சுட்டு தான் செய்கிறோம் முதலாவது சமன்பாட்டை எக்ஸால் பெருக்கிறோம் ரெண்டாவது சமன்பாட்டை வையால் பெருக்கிறோம் மூன்றாவது சமன்பாட்டால் செட்டால் பெருக்கி கூட்டி விட்டோம்டா நாங்கள் காண வேண்டியது அப்படியே வந்துட்டு ரைட்டா சரி சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கும்